வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் டிஜிட்டல் முறையில் மட்டும் பணம் செலுத்தும் நடைமுறையை கொண்டுவர தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி ஃபாஸ்டாக் இல்லாமல் ரொக்கமாக பணம் செலுத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 2 மடங்கு வசூலிக்கப்படுகிறது. UPI மூலம் செலுத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 1.25 மடங்கு வசூலிக்கப்படுகிறது. ஏப்ரல் 1 முதல் ரொக்க பரிமாற்றமே இருக்காது என்பதால் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஃபாஸ்டாக்கிற்கு அல்லது UPI முறைக்கு மாற வேண்டியது கட்டாயம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது தமிழ்நாட்டில் 98% அதிகமான வாகனங்கள் ஏற்கனவே ஃபாஸ்டாக் முறையை பயன்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் டிஜிட்டல் முறைக்கு முழுமையாக மாறுவதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பு நேரம் பெருமளவு குறையும் என்றும் அனைத்து பரிமாற்றங்களும் மின்னணு முறையில் பதிவு செய்யப்படுவதால் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரொக்க பணம் பெறுவதால் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்த்து வாகனங்கள் தடையின்றி செல்லலாம் என்றும் சில்லறை தட்டுப்பாடு மற்றும் கட்டணம் தொடர்பான தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க முடியும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் கூறப்படுகிறது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டுள்ளதால் நேற்று நாள் முழுவதும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் பிரம்மாண்ட மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் நடைமேடைகள் மாற்றப்பட்டுள்ளதுடன் தினசரி சேவையில் 44 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் எழும்பூர், கிண்டி, தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதின. காலை மற்றும் மாலை நேரங்களில் அலுவலகம் செல்வோர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதிய ரயில்கள் இல்லாததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். காலேஜ் தாம்பரத்தில் இருக்கு, ட்ரெயினை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க, பிளாட்ஃபார்ம் மாறிடுச்சு. நாங்கள் அந்த சைடு வந்தோன்னே எங்களுக்கே தெரியல. இப்போ வயசானவங்களாம் எப்படி வருவாங்க, ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் நிற்கிது, டக்குனு பின்னாடி நிற்கிது, அதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் நிற்கிது. ஏன்னா 10 நிமிஷம் ஒரு ட்ரெயின் வரும். ஒரு ட்ரெயின் 4 ட்ராக் நின்னா ஆக்சிடென்ட் கண்டிப்பாக ஆகும். பாதி வழியில் நிற்கிது, மாம்பழத்துக்கும் கோடப்பாக்கத்துக்கு நடுவில். இப்போ அங்கிருந்து இறங்கி 1/2 மணி நேரம் நடந்து வர்றேன். இரவு நேரங்களில் குறிப்பாக மாம்பலம் போன்ற நிலையங்களில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததால் இட நெருக்கடி காரணமாக முதியவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பலரும் ரயிலின் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். சிக்னல் கோளாறு, தொழில்நுட்ப காரணங்களால் ரயில்கள் ஆங்காங்கே தண்டவாளங்களிலேயே நிறுத்தப்பட்ட நிகழ்வுகளும் பயணிகளுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தின. வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கனரக வாகனங்களின் தகுதி சான்றிதழ் புதுப்பிப்பு கட்டணத்தை 10 மடங்கு மத்திய அரசு உயர்த்தியது. இதனால் 20 ஆண்டுகளுக்கு மேலான லாரி மற்றும் கனரக வாகனங்களுக்கு 800 ரூபாய் வரை செலுத்தப்பட்டு வந்த தகுதி சான்றிதழ் கட்டணம் 25,000 ரூபாயாக அதிகரித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்டா மாவட்ட லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வரும் 25ஆம் தேதி முதல் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கமும் அறிவித்தது. இதையடுத்து தகுதி சான்றிதழ் கட்டணத்தை 3 மாதத்திற்கு நிறுத்தி வைத்து புதன்கிழமை தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தன்ராஜ் அறிவித்துள்ளார். டெல்டா பகுதியில் நெல் ஏற்றாம இருந்த லாரிகளும் சரி, வருகிற 25 முதல் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்த தேதி 25 2ஆம் தேதியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்ததையும் நாங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டிய நிலைமையில் ஏற்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்காத வண்ணம் போராட்டத்தை கைவிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்ட நிலையிலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடாப்பிடியாக புதிய வரி விதிப்பை வெளியிட்டிருக்கிறார். சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த கூடுதல் வரிகளுக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடும் வரி விதிப்புகளை அமல்படுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்த நிலையில் அதில் 6 நீதிபதிகள் ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு எதிராகவும் 3 நீதிபதிகள் ஆதரவாகவும் கருத்து தெரிவித்தனர். இறுதியில் 6-3 என்ற வாக்குகளின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. மேலும் நாடாளுமன்றத்தை மீறி தன்னிச்சையாக வரி விதிக்க ட்ரம்புக்கு அதிகாரமில்லை எனவும் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை ட்ரம்ப் சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாகவும் நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. அமெரிக்க நீதிமன்றத்தின் உத்தரவால் அந்நாட்டு பங்குச் சந்தைகள் மீண்டும் எழுச்சியடைய தொடங்கின. எஃகு, அலுமினியம், தினசரி நுகர்வு உள்ளிட்ட பொருட்களின் விலையும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளால் முற்றிலும் வெட்கப்படுவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது புதிதாக 10% வரி விதிப்பை அமல்படுத்தியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த வரி விதிப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் கடும் கோபமடைந்துள்ள டிரம்ப் தனது வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உலக அரங்கில் தன்னை அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளை எண்ணி தான் வெட்கப்படுவதாகவும் 122வது சட்டப்பிரிவின் கீழ் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய உலக நாடுகளுக்கு மேலும் 10% வரி விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவித்த டிரம்ப் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என கூறினார். We're doing that period, but we're immediately instituting the 10% provision, which we're allowed to do. And in the end, I think we'll take in more money than we've taken in before. மேலும் நீதிமன்ற உத்தரவால் ஒப்பந்தங்கள் பாதிக்காத வகையில் புதிய நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் டிரம்ப் கூறினார். நீதிமன்றத்தின் உத்தரவால் தனியார் நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான வரி பாக்கியை வழங்குவது குறித்து நீதிமன்றம் மூலமே தீர்வு காணப்படும் எனவும் டிரம்ப் தெரிவித்தார். ஏஐ மாநாட்டு அரங்கில் இளைஞர் காங்கிரசார் மேலாடையின்றி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. டெல்லி பாரத் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் ஏஐ உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. உலகளவில் கவனம் பெற்றுள்ள இந்த ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் மேலாடையின்றி திடீரென நுழைந்ததால் பதற்றமான சூழல் உருவானது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள பாஜக ஐடி விங் இளைஞர் காங்கிரசின் செயல்பாடு தேசிய அவமானம் என விமர்சித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காங்கிரஸ் அச்சத்தில் இருப்பதாக கூறினார். उनको कोई नहीं समझा सकता, उनका तो काम ही यही है. जरूर वो काफी डर गए होंगे कि इतना अच्छा इतना शानदार एआई समिट कैसे हुआ. இளைஞர் காங்கிரஸை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கிளீன் ஸ்வீப் வெற்றியை பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாக கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் பூத் அளவில் டிஜிட்டல் கட்டமைப்பை வைத்திருக்கும் ஒரே கட்சி திமுக தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலையும் கிளீன் ஸ்வீப் பண்ணி திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம் அமைக்கணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். தோழமை சக்திகளோடு சென்று முடிகிற எதிர்க்கட்சியினர் சூழ்ச்சிக்கு இடம் தரக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலையில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடுவாங்க, அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம இடம் தரக்கூடாது. ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் திமுக எப்போதும் சிங்கம்தான் என்றும் திமுக ஐடி விங் நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உற்சாகமூட்டினார்.